ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஹந்தி கோன் நம்ம வைக்கும் போதில் ஒரு 3 பொருட்களை சேர்த்து இது மேலே தடவிட்டு இந்த மெஹந்தியை நம்ம வைக்கிறதுனால இந்த மணிக்கு உங்களுக்கு சிவப்பு கலரில் நல்லா பிடிக்கிறதுக்கும் 1.5 மாதம் ஆனாலும் உங்களுக்கு அழியாமல் இருக்கிறதுக்கும் இந்த ரெமெடி கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வீடியோவில் சொன்ன அந்த இதை தடவிட்டு நீங்கள் மெஹந்தி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஹந்தியோ இல்லை மருதாணியோ நம்ம போடுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த 3 பொருட்கள் கலந்த நீங்கள் கலவையை உங்கள் கையில் தடவிட்டு போடுறப்ப 1 மாதம் ஆனாலும் உங்களுக்கு அது அழியாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக மெஹந்தி இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா 1 வாரம் கூட அது இருக்காது, சீக்கிரமாகவே அழிஞ்சிரும். இப்போ நம்ம பண்ணக்கூடிய அந்த கலவையை நீங்கள் தடவிட்டு வர்றப்ப அந்த ஒரு சொட்டு நீங்கள் கையில் ஃபுல்லாக தடவிட்டு அது மேலே மெஹந்தியோ மருதாணி கூட நமக்கு தேவையில்லை, மெஹந்தி வைக்கிறப்ப நீங்கள் இதை தடவிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அது 1 மாதம் இல்லை 2 மாதம் வரைக்கும் அது அழியாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம யாராவது ஃபங்க்ஷன் போகிறோம் முடிவு பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வைப்போம். 1 வாரம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே நமக்கு அழிஞ்சு போயிடும். இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் கூட இருக்காது. அந்த 1 வாரத்துக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இதை தடவிட்டு நீங்கள் அது மேலே நீங்கள் மெஹந்தி வைக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு 1 மாதம் மேக்ஸிமம் 2 மாதத்துக்கு அழியாமல் இருக்கிறதுக்கு இந்த கலவை கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த தடவரக்கான அந்த ரெமெடி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் மெஹந்தி வச்சு அது எப்படி நல்லா செக்கச்செவேர்னு பிடிக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா அழியாமல் இருக்கிறதுக்கும் எந்த அளவுக்கு நல்லா அது சிவப்பு கலராக பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் லைட்டாக மெஹந்தி வச்சுட்டு இப்போ 1 மணி நேரம் ஒரு 1.5 மணி நேரம் வச்சு நீங்கள் கையை கழுவிட்டீங்க அப்படின்னா லைட்டாக தான் பிடிச்சிருக்கும். ஆனால் இப்போ நம்ம பண்ணக்கூடிய இதை நீங்கள் தடவிட்டு நீங்கள் மேக்ஸிமம் 2 hours உங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே அது நீங்கள் கழுவுறப்போ உங்கள் கை அப்படியே நல்லா செக்கச்செவேர்னு ரிசல்ட் கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக இந்த ரெமெடி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டையுமே உங்களுக்கு, ஏன்னா நமக்கு மெஹந்தி வைக்கிறோம் அப்படின்னா நல்லா சிகப்பாக பிடிக்கணும், ரொம்ப நாளைக்கு அழியாமல் இருக்கணும். இந்த ரெண்டும் தான், அந்த ரெண்டையுமே இது கண்டிப்பாக தீர்த்து கொடுக்கும். வாங்க அதை ரெடி பண்ண ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி நம்ம இங்கே பாருங்கள் சீனி தான் எடுத்திருக்கோம். பொதுவாக தெரியும் நம்ம சீனி அந்த மருதாணியில் மெஹந்தி போடுறப்ப நம்ம தடவுறப்ப நமக்கு அதை அழியாமல் நல்லா வச்சுக்கிறதுக்கும் நல்லா சிகப்பாக மாற்றி கொடுக்குறதுக்கும் ரொம்பவே பயனுள்ள பொருள். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம சீனி எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம புளி தான் எடுத்திருக்கோம். இந்த புளி கரைசல் இருக்கு இல்லையா, அதை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அந்த தடவிட்டு வரப்ப கண்டிப்பாக நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த புளி கரைசல் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே ரசத்துக்கு இது பண்ணுறதுக்கு நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. நான் இது பண்ணிட்டேன். அந்த தண்ணியை நம்ம சீனி கூட சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இப்போ சீனியையும் தண்ணியையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கப்புறம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம லெமன் ஆட் பண்ண போகிறோம். இந்த லெமன் சாறு சேர்றப்ப பார்த்திங்கன்னா நல்லா மருதாணி ரொம்ப நாளைக்கு நல்லா நமக்கு இருக்கிறதுக்கும் அந்த கலர் நல்லா கலர்ஃபுல்லாக கொடுக்குறதுக்கும் இந்த லெமன் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த கொட்டையை மட்டும் விட்டுட்டு ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ லெமனையும் சேர்த்து இந்த மணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு அந்த மெஹந்தி போடுறதுக்கான அந்த கலவை ரெடியாக இருக்குது. இப்போ இதை கையில் தடவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு நீங்கள் மெஹந்தி வச்சுக்கோங்க. இப்போ நான் தடவி காட்டுறேன். இதை தடவுறதுக்கு முன்னாடி நம்ம லெமன் இது பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வச்சு லைட்டாக அந்த மணிக்கு உங்கள் கையில் மெஹந்தி போடுற இடத்துல மணிக்கு நல்ல ஒரு தடவிட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு அப்படியே தடவி விட்டுக்கோங்க. தடவிட்டு 2 நிமிஷம் காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மெஹந்தி வைக்கணும். வச்சுட்டு அது மேலேயே இப்போ மெஹந்தி வைக்கிறீங்கன்னா லைட்டாக மெஹந்தி காயிற ஸ்டேஜில் இந்த தண்ணியை திரும்ப அது மேலே தடவிக்கிட்டே இருங்க, நல்லாயிருக்கும். இப்போ நான் மெஹந்தி வைக்கிற போகிறேன். இப்போ நம்ம தடவணும் இல்லையா, 2 நிமிஷம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மெஹந்தி வைக்கலாம். பார்த்திங்கன்னா மெஹந்தி வச்சாச்சு. வச்ச உடனே நம்ம பண்ண அந்த ரெமடியை லைட்டாக அது மேலே இப்படியே
இந்த மணிக்கு பண்ணும்போது வைக்கிறதுக்கு முன்னாடி ஒருக்க பண்ணணும், வச்சதுக்கப்புறம் ஒருக்க கைட்டை கூட லைட்டாக மணிக்கு பட்டும் படாமல் அப்படியே எல்லா இடத்துலையும் வச்சு விட்ருங்க. இப்படி பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா செவப்பாகவும் ரொம்ப நாளைக்கு நமக்கு அந்த இது மெகந்தி 1 மாதம் ஆனாலும் அழியாமல் இருக்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும். நல்லா நான் போட்டேன் இல்லையா. இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா காஞ்ச பிறகு நான் இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காட்டுறேன். அப்பப்போ இது காஞ்சோடனே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்க இதை தடவிக்கிட்டே இருங்க. நான் இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது எப்படி பிடிச்சிருக்குங்கிறத காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 2 hours ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா நான் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்பப்போ அந்த சாரையும் தடவி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் போய் என்னோட ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நான் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். முதல் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணிக்கு இதை லைட்டாக இப்படி உங்கள் கைட்டை முடிஞ்ச அளவுக்கு இது எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். முதல்ல தண்ணிக்குள்ளே கையை விட்டுற வேண்டாம். இந்த மணிக்கு நமக்கு கைட்டை வரும் இல்லையா, இதை இப்படி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 1 மாதத்துக்கு அழியாமே இருக்கும். போய் நான் இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து காயே கழுவிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்களேன், என்ன ஒரு சிவப்பு கலரில் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. சாதாரணமாக நம்ம மெகந்தி வச்சோம் அப்படின்னா இந்த மணிக்கு சேஃபில் பிடிக்கவே பிடிக்காது. நான் வந்து நான் சொன்ன மணிக்கு அந்த புளி கரைசல், அடுத்து பார்த்தீங்கன்னா லெமனு, சீனி, இதை 3ஐயுமே நீங்கள் இந்த மணிக்கு தடவிட்டு வைக்கிறப்ப இந்த மணிக்கு நல்லா செக்கச்செவேர்னு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு இந்த இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை எடுத்ததுக்கப்புறமும் அந்த இதை வச்சு நல்லா ஒருக்க தடவி விடணும். தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். இது வந்து 1.5 மாதம் ஆனாலும் உங்களுக்கு அழியவே அழியாது. நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நம்ம நார்மலாக மெகந்தி வைக்கிறதுக்கும் இந்த மணிக்கு இதை நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா லெமன் மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம், இல்லை சீனி தடவும், புளிக்கரைசல் வந்து சேர்க்க மாட்டோம். அதையும் சேர்த்து நீங்கள் இது பண்ணுறப்ப அந்த 3 கலவைகளையும் நீங்கள் தடவுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோயிங்கான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் லைவாகவே பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. இனிமேல் நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும், 1 வாரத்துக்கு முன்னாடியே மெகந்தி வைக்கணும் அப்படின்னா இந்த மணிக்கு வைக்கலாம். அப்படி வைக்கிறப்போ 1.5 மாதத்துக்கு மேலே உங்களுக்கு அழியாமையும் இதே மணிக்கு திக்காக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாதாரணமாக நம்ம மெகந்தி வைக்க போகிறது பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருள், சீனி, புளி, அடுத்து லெமன், இந்த 3 பொருட்களை கலந்து அந்த கலவையை நீங்கள் வைக்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதே மணிக்கு நிறைய தகவல் உள்ள வீடியோக்கள் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அந்த பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.